அண்ணே கோயிலுக்கு போயிருக்காரு. என்னப்பா விஷயம்? வந்து சொல்றேன். அண்ணே என்னடா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு. அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லக்கூடாதானே? கௌசல்யா சிட் ஃபண்ட்ஸ்ல மாசம் 275 ரூபாய் சம்பளம். கடைக்கடையா போய் பணம் வசூலிக்கணும். 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினா போறோம்னு. இந்தடா. என்னன்னு? எனக்கு வேலை வந்திருக்குன்னு. ஆனா வேலை வரலடா. பைத்தியக்காரத்தனமா பேசாத. கௌரி கல்யாணமே நடக்க போகுதோ இல்ல நிக்க போகுதோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நடேச வேலைக்கு 1000 ரூபாய் பணம் எங்க இருந்து கட்டுறது? ஒரு குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே தவிர அந்த இன்னொரு குழந்தைய பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கை சோறுக்கு மேல கேட்கவே மாட்டேங்கிறான். நான் கேட்டு கேட்டு போட வேண்டியதா இருக்குங்க. வேலை இல்லன்னு அந்த பிள்ளை கூனி குறுக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த பாரு, நீ 1000 தான் வழக்கு சொன்னாலும் சரி, நடேச வேலைக்கு என்னால பணம் கட்ட முடியாது முடியாது முடியாது. யாரு ராத்திரி வேலை ஜன்னல் கதவை தட்டுறது? உங்க பக்கத்துலயே தானே உட்காந்துட்டு இருக்கேன். பேசாம நீ எனக்கு தாளிக்கிட்டு இருக்கலாம். என்ன ஒண்ணு விட்ட சித்தப்பா? ஒரு புருஷன் பொண்டாட்டிய ராத்திரியில தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். கணேசா, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிறது எவ்வளவு ஆபத்தோ அவ்வளவு ஆபத்து வேலை இல்லாத பையனை வீட்டுல வச்சுக்கிறதும். இந்தாப்பா, என் நிலத்தை விக்கிறதுக்கு நாளைக்கு திருநெல்வேலிக்கு போறேன். அதுல ஏதாவது பணம் வந்துச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல நடேசன் வேலைக்கு பணத்தை கட்டு. உமா, நடேசனுக்கு நீ நாளைக்கு பணம் கொடுக்கற. டேய், நீ வேலைக்கு போற. சித்தப்பா, அத அண்ணன் சொல்லட்டுமே. சரித்திரத்திலேயே எவ்வளவு மரியாதை சொல்லேண்டா. ஒண்ணு விட்ட சித்தப்பா, எனக்கு ஏற்கனவே கௌரி கல்யாணம் பயமா இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, அதனால பணத்தை நாளை கட்டுறேன். எவ்வளவு பணம் வாங்கி தர முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு நயா பைசா கூட தர முடியாது. சொல்றேன். சாயந்தரமா வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கடனா தரேன். அதுக்கு மேல முடியாது. புள்ள குட்டிக்கார. தேங்க்யூ சார். அறிகட்டவன காரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேடா. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்ல. சுமாரே கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நான் எங்க தேடியும் பணம் கிடைக்கல. எனக்கு வேற வழியும் தெரியல. அதனாலதான் கல்யாண விஷயமா பேசணும், உடனே வாங்க அப்படின்னு சம்பந்தியமாக்கு லெட்டர் எழுதிட்டேன். அவங்க வரட்டும், நான் விஷயத்த சொல்றேன். கல்யாணம் நடக்குதோ நிக்குதோ அவங்க கையில. திருநெல்வேலிக்கு போய் ஒரு வாரத்துக்குள்ள நான் திரும்பி வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் லெட்டர் எழுதுன? உன் போராத காலம் எனக்கு பணமும் கிடைக்கல. இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி நான் சமாளிக்கிறது? கணேசா, இதானே வீடு? கணேசா, வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது. அவங்க ஊர்ல இல்ல. என்ன பண்றது தெரியாம பயந்து போயிட்டேன். சரின்னு நானே ஒரு முடிவெடுத்து அவசரமா வந்தேன். இவர்தான் சம்பந்தி ராஜகலவை. இவர் என் ஒண்ணு விட்ட சித்தப்பா. பேரு ஜலந்தர் சுப்புடு. கணேசா, அவர் இப்ப அவங்கன்னு சொன்னாரு, அது யாரு? என் பொண்டாட்டிய. சம்சாரத்தை போய் யாராவது அவங்க பாக்கலாம். டேய் சுப்புடு, நீ ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கான். சம்பந்தி 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 சம்பந்தி. ஆமா, எது விஷயமா அவசரமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க? சொல்றேன். ஒரு பேப்பர் வேணுமே. இந்தா இருக்க. இதுல எவ்வளவு வேணாலும் எழுதலாமே. அடேங்கப்பா. நீங்க தின்னுங்க. நடேசா, இந்த அட்ரஸ்ல இவர் இருக்காரான்னு பாத்துட்டு வா. இந்த லெட்டர் தான் சம்பந்திய வர சொன்னதுக்கு ஒரே சாட்சி.
இந்த வெளியில கொண்டு போய் கிழிச்சு போடுறான் மடையா. என்ன முறைக்கிற? தப்பா? போடா. ஐயோ பாவம் இல்லையா அவரு? நீ மாத்திரம் பாவம் இல்லையா? ருஷியந்திரமணி ஒன்ன ஏமாத்துறா, நாம ஏமாத்துறதுக்கு இவர்தான் கிடைச்சாரு. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்தன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் எனக்காக ஸ்பெஷலா போடுவீங்களா? போட்டுருவோம். அதுல அந்த முந்திரி பருப்பை கூட முழுசு முழுசா வறுத்து போடுங்க. மூட்டை மூட்டையா போடுறேன். அது போக 25 பவுன் நகை கேட்டீங்களா? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடைக்கும். அது இந்தியா தங்கம். மீதி 15 பவுன் நகை ஆப்பிரிக்கா அத்தைகிட்ட இருந்து வரணும். அது ஆப்பிரிக்கா தங்கம். அத்தோட இந்த கஸ்டம்ஸ்ல கஷ்டம் இல்லாம வந்துருச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அக்கார்டிங் டு கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் நம்பர் 420, ஆர்டிகிள் நம்பர் 420, செக்ஷன் நம்பர் 420, ஐ ஆம் 420, யூ ஆர் 420. என்னங்க, நீங்க என்னமோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. அது கிடக்கட்டும். கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடக்கும். மீதி 15 பவுன் நகை ஆகாயத்துல பிளைன்ல வரும். என்னது ஆப்பிரிக்க தங்கம் புருடா? குருடா, ராஜகலவை சம்மதிச்சபடி 10 பவுன் நகை தான் போடணும். கவலையை விடு. நாம ருஷியந்திரமணி கிட்ட பேசல. நான் ராஜகலவிட்ட பேசிட்டேன். ருஷியந்திரமணி இதுக்கு சம்மதிக்கல. ராஜகலவை சம்மதிச்சிட்டார். அவங்க பையனுக்கு அம்மா, இவரு பையனுக்கு அப்பா. அவங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் இவரை கோர்ட்லயே நிறுத்திடுவேன். அவங்க என்ன பீஸ் பீஸா கழிச்சிருவாங்க. இவரை நான் பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். நாம 4 பேரும் பீஸ் பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மங்கவதி கௌரி கழுத்துல தாலிய கட்டிடுவான். அவன் தான் அலையிறானே கழுத்தெங்க கழுத்தெங்கன்னு. அசந்தா நம்ம கழுத்திலே கட்டிடுவான்டா தாலிய. இந்தாங்க ஜவ்வரிசி பாயாசத்துல ஜவ்வரிசிய உடைச்சு போடணும். முழுசா போடணும். முந்திரி பருப்ப முழுசு முழுசா போடணும். வறுத்து போட்ட போடணும். மாதிரி வச்சுக்கோங்க. எத்ராஜ், கணேசன் வந்தாப்பா. அவன் தங்கச்சியோட கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு போனான். இந்தா. ஏன்பா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா நான் சொல்றேன். கணேசன் கல்யாண பத்திரிக்கை தான் அடிச்சான். செலவு ஜாஸ்தி ஆயிடுமேனு கவர் அடிக்கல. யாருக்கோ கொடுத்த இன்விடேஷனை ஏதோ ஒரு கடையில வாங்கின கவர்ல போட்டு அதுல என் பேரை எழுதி கணேசன் தான் கொடுத்தான்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னமா? நான் தான் அவங்களை அப்படி பொய் சொல்ல சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்ல சொன்னீங்க? அப்படி சொன்னாலாவது நீங்க குடிக்கிறத நிறுத்திக்கிடுங்கன்னு எனக்கு ஒரு நப்பாசை. சார் தந்தி. தந்தியா? என்னடா தம்பி? உமா உமா, சித்திக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கான். ஜலந்தர்ல டெலிகிராம் வந்திருக்கேன். இப்ப நம்ம என்ன செய்யறது? இத பாருங்க, சித்தப்பா உடனே நாம ஜலந்தருக்கு பிளைன்ல அனுப்ப ஏற்பாடு செய்யணும். சரி. உமா, இந்த பணம் கௌரியோட கல்யாணத்துக்காக கொடுத்தது. பரவாயில்ல மாமா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தேன். அதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அது நடேசனுடைய வேலைக்காக டெபாசிட் கட்டியாச்சு. ஏன் பிரயோஜனம் இல்ல? 4 மாசத்துல அவன் இந்த 1000 ரூபாய சம்பாதிச்சு கொடுத்துட போறான். நீங்க தானே சொன்னீங்க. உமா, உனக்கு 2 குழந்தைன்னு சொன்னியம்மா. இல்ல, 3 குழந்தை. இவனும் உனக்கு ஒரு குழந்தைதாம்மா. ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா.
லீவுல இருக்க ஆனா ஆபீஸுக்கு வர. எனக்கு வேற யாரையும் தெரியல சைமன். எனக்கு எல்லாம் தெரியும் சார். நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன் சார். என் சம்சாரம் கழுத்துல 2 பவுனுக்கு செயினும் கையில 2 பவுனுக்கு வளையலும் இருக்கு. அதை கழட்டி உங்ககிட்ட தர்றேன். ஆனா அதை நீ விற்க கூடாது. எனக்கு ராசியான நகை. அதை கொண்டு போய் உன் தங்கச்சிக்கு போடு. எப்போ அதே மாதிரி செஞ்சு உன் தங்கச்சிக்கு போட முடியுமோ போட்டுட்டு என் நகையை திருப்பி கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? நானும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சார். எல்லாரும் எங்க போறீங்க? பலசர கடை வச்சிருக்காரு ராவுத்தர். அவருக்கு ஆக்சிடென்ட். எப்படி இருக்கு? மூளையில அடிபட்டிருக்கு. இப்ப அவருக்கு சுயநினைவே இல்ல. 72 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். 72 மணி நேரமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள நடந்தாகணும். கல்யாணத்துக்கு சாமானந்த ராவுத்தர் தான் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. யோ, என்ன ஆஸ்பத்திரி நடத்துறீங்க? ராவுத்தர், 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 ராவுத்தர் பாக்கலையா? தங்கச்சிக்கு கல்யாணம் ராவுத்தர் சமாச்சாரம் சொல்லிருக்காரு. தங்கச்சி கல்யாணம் ராவுத்தர், ராவுத்தர். என்னங்க, சத்திரத்துக்கு போலாமா? எப்படி போறது? நாளைக்கு காலையில பல ஆயிரம் பணம் வேணும். என் கையில முழுசா 1000 கூட பணம் இல்ல. கௌரி கல்யாணம் நடக்காது. அழாதீங்க நீங்க. கௌரி வர குழந்தைக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாங்க. கௌரி, சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்பா அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா? அண்ணே, நீங்களும் நில்லுங்க. அண்ணியும் உங்களையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். மகாலட்சுமி தோத்தா கிளம்புமா. என்ன ஓய், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போயிட்டா என்ன? என்னத்துக்கு இவள கல்யாணம் பண்ண மாதிரி அலங்காரம் பண்ணி கௌரி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்? பாக்குறவ கை கொட்டி சிரிப்பா. நான் போட்ட சபதத்துல ஜெயிக்க போறேன்டி. நாளைக்கு காலையில கௌரி கழுத்துல தாலி ஏறத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறான். நான் கூந்தலை எடுத்து முடிய போறேன். அத நீ பார்க்க போறடி சீத்துக்குட்டி. அதுக்கு இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல. இடுப்புல முடிஞ்சிட்டு இருக்கிறது 20 ரூபாய். இதுல பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? பித்த பிடிச்ச மாதிரி பேசாதீங்க. கப்போ, சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டியா? வீட்டையெல்லாம் கடைசி தரமா ஒரு சுத்தி பார்த்துட்டியா? உன் தங்கச்சிகிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? வலது கால எடுத்து வச்சு முன்னாடி போமா. சத்திரத்து மேனேஜர் இந்த கரார் கந்தசாமி சொன்னதுதான். இத பாருங்க, சத்திரத்து வாடகை, சமையல் பாத்திரத்துக்கு வாடகை, செக்யூரிட்டி சார்ஜ், இங்க வேலை செய்யறவங்களுக்கு கூலி, எலக்ட்ரிக் சார்ஜுக்காக ஒரு அட்வான்ஸ், இது எல்லாத்தையும் கூட்டுங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் அதுல இருந்து கழிங்க. மிச்சம் 1565 ரூபாய் வருதா? அத கட்டுங்க, சத்திரத்துக்குள்ள போங்க. சார் முடியாது சார், நான் சொல்றது கேளுங்க சார். சில்லறையோட வாங்க சார், சத்திரத்தை திறந்து விடுறேன். சார், இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்படியா பணத்தை கட்டிடுறேன். நடக்காது சார், நடக்காது. நடக்கும் சார்.
தம்பி யாரு? என் தம்பி சார். என்ன பேரு? நடேசன் சார். என்ன படிச்சிருக்காரு? பிகாம் சார். எங்க வேலை பாக்குறாரு? கௌசல்யா சிட் ஃபண்ட்ஸ்ல. என்ன சம்பளம் இருக்கும்? இப்போதைக்கு 275 ரூபாய் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல சார். கல்யாணம் ஆகலையா? சம்பந்தி, இத முன்னாலேயே சொல்லப்படாதா? தங்கச்சி, நீங்க என்ன சத்திரத்துக்கு பாக்கி வச்சுட்டு ஓடியா போறீங்க? நிதானமா மீதியை கொடுங்க. அடே மாரசாமி, வாடா. ஐயாவுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யணும். சத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே திறந்து விடு. ஃபேன், லைட் எல்லாத்தையும் போட்டு விடு. சமையல் பாத்திரங்களா எழுதாமலே கொடு. பாத்துக்கிட்டு நிக்கிறியடா. ஐயா சாமான அவரே தான் தூக்கணுமா? என்றா போடா. என்னங்க திடீர்னு பிளேட்டையே மாத்தி அவங்கள சத்திரத்துக்குள்ள போக சொல்லிட்டீங்க? சந்தாலட்சுமி, ஆண்டவன் யார் தலையில யாருக்கு முடிச்சு போட்டிருக்கானோ, அதனால கல்யாண வயசுல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே நான் மரியாதை கொடுத்தது வழக்கம். என்னமோ கராரு கந்தசாமிலாம் சொல்லுவீங்க. பொண்ணை பெத்த பாவிடினா கராரெல்லாம் சும்மா ஒரு உதாருக்குதான். தள்ளுங்கடி. என்னங்க கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய் இருக்கு. இந்த வரதட்சணை பணத்துல 7000 ரூபாய் பாக்கி இருக்கு. தங்க நகையில 14 பவுன் பாக்கி இருக்கு. இந்த வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம் இன்னும் 4000 ரூபாய்க்கு வாங்கணும். வந்தவங்களுக்கு காபி சாப்பிடுங்கன்னு சொல்ல காபி பொடி கூட இல்ல. உமா, நான் சொல்றதை கேளு. நாம 4 பேரும் சத்திரத்தை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாண்டி. இத பாருங்க, அந்த சத்திரத்து மேனேஜர் அவ்வளவு கண்டிப்பா நம்ம கிட்ட பேசினவரை எப்படி மனசு மாறினாரு? என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டாரு. எல்லாம் கடவுளோட லீலைங்க. முதல்ல சம்பந்தி வீட்டுல இருந்து வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும். அதுக்கு தேவையான மளிகை சாமான மட்டுமாவது வாங்கிட்டு வந்துடலாம். புறப்படுங்க. நடேசா, கௌரிய பத்திரமா பாத்துக்க. வாங்க. நமஸ்காரம் கணேசன். அதுக்குள்ள வந்தீங்களா? சமையல் அப்பாசாமி செட்டு எப்பவுமே நேரம் தவறினது கிடையாது. பசங்க எல்லாம் வந்தாச்சு. மளிகை சாமானை எடுத்து கொடுத்தேன்னா அவங்க மனமடன்னு வேலையை ஆரம்பிச்சுடுவானுங்க. ஒரு அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துடுறோம். அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வர்றீங்களா? அப்ப ஸ்டோர் ரூம்குள்ள வந்து இறங்கி இருக்கிற மளிகை சாமான்லாம் என் வீட்டு கல்யாணத்துக்கா வந்து இறங்கி இருக்கு. ஏன்பா இந்த சாமான யார்ப்பா கொண்டு வந்தது? முதல்ல வெளியே இருக்காரு. நடேசா, எல்லாம் சரியா இருக்கா பாரு. தம்பி, நீ யாருப்பா? நீங்க யாருங்க? நான் கணேசன். நான் ராவுத்தர் பையன். எங்க வாப்பாவுக்கு நேத்து நினைவு திரும்பிச்சு. சலீமா, मेरी बीबी. अब्दुल, வாப்பா, मेरा बेटा நல்லா படிக்கிறான். सलीमा, गणेशो अच्छा आदमी. उसको तंगची की कन्नाड़म राउतर वाकू वाकू. சாமி, வாழை மட்டா வாசல்ல இறக்கிட்டேன். இந்த வாழை இலையா எங்க இறக்குறது? கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல இறக்குப்பா. உள்ளயா? நடேசா, வாழை மரத்துக்கு வாழை இலைக்கும் யார் காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? ஏமா, கரிய கூட வந்திருக்குது. எங்க இறக்குறது? சமயக்கட்டுல இருக்குப்பா. கௌரி, இந்த கரிகாய்க்கெல்லாம் யார் காசு கொடுத்தது? யாருக்கு தெரியும்? அம்மா, பால் வந்துடுச்சு. சூடா கொஞ்சம் கார் சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. சரி. ஏண்டி, பாலுக்கு யாரு காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? சாமி, விறகு வண்டி வந்திருக்கு. விறகு எங்க இறக்குறது? என் தலையில கொண்டு வந்து இறக்குப்பா. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடி, தினத்தந்தியில சிந்து மார்க்கத்துல வர மாதிரி ஒவ்வொரு பக்கத்துல இருந்து ஒவ்வொன்னா வருது. இதுக்கெல்லாம் எவன் காசு கொடுத்தான்? அண்ணே, கொஞ்சம் சுமார் அண்ணே. அந்த விறகு அப்படியே பின்பக்கமா வந்து சமயக்கட்டுல இறக்கிடுப்பா. நடேசா, அண்ணே, இனிமேலும் மூடி மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. இதுக்கெல்லாம் பணம் நான் தான் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, நாயனக்காரனுக்கு பேசின தொகையை முழுசா கொடுத்துட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க. ஏதுப்பா உனக்கு இவ்வளவு பணம்? அண்ணி, சீட்டு கம்பெனியில் தானே வேலை செய்யறேன். நேற்று கலெக்ஷன் 1865 ரூபா வந்தது. அது அப்படியே கையாடிட்டேன். அண்ணே, முந்தா நாள் ராத்திரி நீ அன்னிக்கிட்ட பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு. கௌரிக்கு கல்யாணம் நடக்கலைன்னா நீ தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னேன். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியாம பெரிய அண்ணன் தூக்குல தொங்குறத விட கல்யாணம் நடக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு சின்ன அண்ணன் ஜெயிலுக்கு போறது மேல இல்லையா?
கௌரி, உன் கழுத்துல தாலி ஏற நேரத்துல நான் இங்க இருப்பேனோ இல்ல ஜெயில இருப்பேனோ தெரியாது. அதனால என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சார் சார், என்னப்பா? உங்களை தேடிக்கணும் போலீஸ் வந்திருக்கு சார். அண்ணே ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லுப்பா. டேய் நடேசா, உன்னை தேடிட்டு போலீஸ் எல்லாம் சத்திரத்துக்கு வந்துருச்சுடா. திருடிட்டேன்ல, போலீஸ் வரும். டேய் நடேசா, நான் இப்ப கௌரியோட எதிர் ஜாமீனுக்காக அலைவேனா இல்ல உன் ஜாமீனுக்காக அலைவேனா? அண்ணா நீ என்ன பத்தி கவலைப்படாத அண்ணே. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் போயிட்டு வரேன் என்ன அண்ணி, நான் போயிட்டு வரேன். நான் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் அவசரக்காரன். என் தொழில் ஆரம்பிச்சுட்டான். நடக்கட்டும். போறீங்க ஐயோ. இந்த கல்யாணத்துக்கு டெல்லி டிஐஜி குச்சேலர் வராரு இல்லையா? ஆமா, அவர் என் தாய் மாமா. டெல்லியில டிஐஜி இருக்கிறாரு. வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கிறாரு. அவருக்கு என்ன போ? அவர் கலவரம் மிகுந்த பகுதியிலிருந்து வர்றாரு. அதனால அவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க சொல்லி எங்களுக்கு ரகசிய உத்தரவு வந்திருக்கு. அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பர்சனல் ட்ரிப் வர்றவங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கிறது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வழக்கம் இல்ல. அதனால அவருக்கு தெரியாம நாங்க 2 பேரும் சத்திரத்துல இருக்கணுங்கிறது எங்களுக்கு உத்தரவு. கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நீங்களே போலீஸ் பந்தோபஸ்து கேட்டதா யாரு கேட்டாலும் சொல்லிடுங்க. அவருக்காக நாங்க இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கணேஷா, வாங்க சார், வாங்க சார், வாங்க. என்ன கணேஷா, கல்யாணம் களகட்டிடுத்து போல இருக்கு. வாங்கடி. போதும் போதும் போதும். என்னங்க என்னங்க, மளிகை சாமான்லாம் வந்தாச்சுல்ல? நடேசன் இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவன் மூலமா வேற சில பிரச்சனைகள் தீர்ந்திருக்குல்ல. குச்சேல மாமா வரப்போற செய்தி நமக்கெல்லாம் ஒரு புது தைரியத்தையே கொடுத்திருக்குல்ல. அப்ப காலையில கடவுளே இல்லைன்னு சொல்லி சாமி படத்தை திருப்பி வச்சீங்களே, நேரா வைங்க. மாண்டி, திருப்பி வச்சா வேற ஏதாவது வந்தாலும் வரும். பெருமாளே, என்ன மன்னிச்சுக்கப்பா. எனக்கும் உன்னை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு? இது பாரு, உனக்கு 1000 வேலைகள் இருக்கும். மத்த விஷயங்களுக்கெல்லாம் நான் உன்னை தொந்தரவு பண்ணல. இதை வச்சே நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா இந்த தங்க நகை, வரதட்சணை, எவர்சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், இதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி லட்சுமியே சத்திரத்துக்குள்ள வந்த தம்பா காரியம் நடக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த லட்சுமியை சத்திரத்துக்கு அமுச்சு வைப்பா நீ. கணேசா, மடி எப்படிமா இருக்க? பாட்டி பாட்டி, எனக்கு தைரியசாலின்னு பேரு. ஆனா பெரியவங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புது தெம்பே வந்திருக்கு. இனிமே நான் சின்ன பொண்ணுதான். நீ பயப்படாதம்மா, நான் இருக்கிறேம்மா. என்ன பயப்படாத, கையில காசே இல்ல, மொழி புதுங்குது. இத பாரு, நான் பொம்பளை, புருஷன் இல்லாத வெளியே போக கூடாது. இந்த நிலைமையில கைய பிரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா கல்யாணத்தை தனியா நின்னு நடத்தி வச்சேன். என்ன பார்க்கும்போது நீ ராஜா, உனக்கு என்னடா? உனக்கு சரியான மந்திரி பக்கத்துல இருக்கிறா. இந்தம்மா, இதுல 700 ரூபாய் இருக்கு. எவ்வளவு பாட்டி? 700டா. 700, 600, 1300. ஆச்சரி. சும்மா இருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வரணும்னு லெட்டர் போட்டிருந்தோமே, ஏன் பாட்டி வரல? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் கொடுத்த பணத்துல 100 ரூபாய் குறைஞ்சிருக்கும். பாவம், பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப ஏய போல் இருக்கு. அதனால உனக்கு 6 டம்ளரு, எனக்கு 6 டம்ளரு கிணத்துக்குள்ள போட்டுருவோம். சீக்கிரம் போட, யாராவது பாத்திர போறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க சத்திரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நான் தான் பொண்ணோட பெரிய அண்ணன், பேரு கணேசன். நாங்கெல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளை பின்னாடி சொந்தக்காரங்களோட ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காரு. இந்தாங்க, எங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற லிஸ்ட். மாடியில எங்களுக்கு தனி ரூம் வேணும், ஃபேன் கண்டிப்பா வேணும், 2 பெரிய ஜம்காலம், 6 புது சீட்டு கட்டு. உங்களுக்கு அதிக செலவழிக்க வேண்டாம், நெருப்பட்டிய நாங்க வாங்கிட்டோம். சிகரெட்டை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தா போதும். ஓகே? கும்பகோண வெத்தலை, பன்னீர் பயல, வாசன சுண்ணாம்பு, நெய்யில வறுத்த சீவல். ரகசியமா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். மெக்டவல் பிராந்தி 1, ட்ரிபிளெக்ஸ் ரம்மு 1, ஐஸ் மிக்சர் வேர்க்கல்ல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்னடி இது? இவங்க சொல்ற எதுவுமே நம்ம பட்ஜெட்ல இல்லையடி. பேசாம இருங்க, நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க இல்லையா?
இப்பதான் உள்ள வெங்கடாஜலபதி படத்தை திருப்பி வச்சேன். உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா மத்தியா. மரியாதையை அவங்க கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுக்கறத தவிர வேற வழியே கிடையாது. பிடிங்க. நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க, உள்ள வாங்க. வேற வழியே இல்லடா. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த இந்த லிஸ்ட் நம்ம வாங்கித்தான் ஆகணும். இல்லைன்னா கல்யாணமே நின்னுடும் உமா சொன்னா. அனாவசிய செலவு இப்படி. சார், இந்த சாருங்கிற மரியாதையெல்லாம் வேண்டாம். குச்சேலா எங்க சொல்லு. குச்சேலா. நீங்க குச்சேலரா? ஆமா. மாமா அப்படி கூப்பிடு, அது பரவாயில்ல. என்ன மாமா, லிஸ்டையும் பணத்தையும் பாக்கெட்ல வச்சிட்டீங்க? அதனால என்னடா, மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல சில அல்பங்கள் இப்படித்தான் அனாவசிய செலவு வைக்கும். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, அவளே சில நல்லவா இருப்பா. அவளை பார்த்து பேசி நியாயத்தை எடுத்து சொல்லி இந்த செலவை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னு வச்சுக்கோ, பணம் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, நானே வாங்கி கொண்டு கொடுத்துறேன். இந்த பாரு, இந்த கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படக்கூடாது. கௌரி கல்யாணம் இனிமே இந்த குச்சேலருடைய பொறுப்பு. ஆமா, சமையல் யாரு? அப்பாசாமி. அப்பாசாமி என்னென்ன, எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி இவ்வளவு சிம்பிளா இருக்காரு? பெரிய மனுஷங்கள்லாம் எப்பவுமே சிம்பிளா தாண்டா இருப்பாங்க. ஆனா இந்த ருஷேந்திரமணி தான் அர்த்தராத்திரில பட்டுப்புடவை கட்டிக்குவா. டெல்லியில இருந்து மாமா வந்திருக்கிற விஷயத்த நான் உடனடியா உமா கிட்ட சொல்லணும். அதை விட முக்கியம் நான் கௌரி கிட்ட சொல்லணும். பாவம் பயந்துட்டே இருப்பா. அண்ணா இது போருமா? போருண்டா, பார்த்து போடு, காரம் தாச்சா போயிட போறது. அது இருக்கட்டும்னா, இந்த குச்சேலர் எப்படி எல்லா கல்யாணத்திலையும் கரெக்டா உள்ள பூந்துறார்? அவனால யாருக்கு என்னடா கெடுதல்? கல்யாண பெண்ணு பேரு, நடத்துறவா பேரு தெரிஞ்சுக்குவான். நேர சத்திரத்துக்குள்ள நுழைஞ்சிடுவான். 50 வருஷம் பழகின மாதிரி உரிமையோட பழகுவான். எல்லா வேலைகளையும் தலைமையில இழுத்து போட்டு செய்வான். 2 வேளை சாப்பாடு போட்டா போரும். பெண்ணு கல்யாணமாகி சத்திரத்தை விட்டு போறச்சே, கூட பிறந்த தங்கச்சிக்கே கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி விசும்பி விசும்பி அழுவான். நம்ம குச்சேலனுக்கு கை சுத்தம், மனசு சுத்தம், வாக்கு சுத்தம். அவன் போராத காலம் சட்ட பையன் சுத்தம். கௌரி, கௌரி, என்ன நடேசா? அம்மா சொல்லிருக்காங்கல்ல நமக்கு ஒரு மாமா ஒருத்தர் இருக்காருன்னு. ஆமா. அந்த குச்சேல மாமா வந்தாச்சு. அநேகமா பணத்தோட தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உன் கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும், கவலையப்படாத. அம்மா சொல்லல, அவருக்கும் பாட்டிக்கும் சின்ன வயசுல ஏதோ பயங்கர தகராறுன்னு. ஆமா. உன் கல்யாணத்துல நாம 2 பேரும் தான் அவங்களை சேர்த்து வைக்கிறோம். சரிண்ணே. பாப்பலாம். வா மாமா, இதான் நம்ம கௌரி. கௌரி, நமஸ்காரம் பண்ணு. என்ன நல்லா இருமா. இப்ப நாங்க உங்களை பாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போறோம். நடேசா, எந்த பாட்டி? அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. அவங்க வயசுல பெரியவங்க. அவங்க ஏதாவது தாறுமாறா பேசினா கூட நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நான் ஒரு தப்பு பண்ணலையே, எதுக்கு தாறுமாறா பேச போறாங்க? இப்ப யாரு தப்பு பண்ணாங்கிறது பிரச்சனை இல்ல. நான் கல்யாண பொண்ணு, நான் சொல்றேன். அவங்க முன்னாடி நீங்க வாயே திறக்க கூடாது. வாயே தரக்கூடாது, அவ்வளவுதானே? சரி வாங்க. பாட்டி, ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம். என்னப்பா? யார் வந்திருக்காங்க பாருங்க. டன், டடன். யார் அது? நீங்க வாங்க மாமா போலாம். பாட்டி, யாரு நான் கேக்குறீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு உறவு விட்டு போச்சு இல்ல? உங்க வைராகியம் எல்லாம் இன்னும் 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள உங்க வாயாலேயே அவர் யாருன்னு நான் சொல்ல வைக்கல. என் பேர் நடேசன் இல்ல, நான் வரேன். யாரா இருக்கும்? தாடியும் மீசியமா இருக்கிறானே, எந்த வகையில எனக்கு உறவா இருக்கும்? அண்ணே, பாட்டி குச்சேல மாமா பார்த்து யாருன்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. பாவம் மாமா கண்ணு கலங்கிட்டார். நீ கவலைப்படாதடா நடேசா. இந்த கல்யாணம் முடியட்டும். அந்த பெரியவங்களை நம்ம சின்னவங்களா இருந்து சேர்த்து வைப்போம். ஏண்டா நானா, எல்லாம் ரெடியா? எத்தனை வருஷமா உங்களுக்கு கீழே வேலை பாக்குறேன். எல்லாம் எப்பவோ ரெடி. சரி, எல்லாம் கணக்கு போட்டு தானே எடுத்து வந்திருக்க? கணக்கு கரெக்டா தான் போட்டேன். ஏற்கனவே 3 பை போயிடுது. இது 4வது பை. கல்யாணத்துக்கு மொத்தம் 4000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வந்தது. உங்களுக்கு 10% கமிஷன். 400 ரூபாய்க்கு 1 பைசா கம்மியாவும் எடுக்கல, 1 பைசா ஜாஸ்தியாவும் எடுக்கல. சரி, ஜாக்கிரதை. இந்த மாதிரி எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன்.
மாமி வந்து லட்டு முந்திரியும் கேட்டா. ஏய் நானா, ஜாக்கிரதை, முக்கியமா இந்த குச்சேலங்கள்ல மாத்திரம் பட்டுடாத. அண்ணே அண்ணே, என்னம்மா? அவர் வந்துட்டாரு. எவரு? அவரு வந்துட்டாரு. கையில காசே இல்ல, கல்யாணம் நடக்கிறதே இன்னும் முடிவால, அதுக்குள்ள என்ன அவரு? வாடா, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்க. நல்ல வேலை, நல்லா சௌரியமா இருந்துச்சு. இப்பவாது வெளியே வந்தீங்களே. 5 நிமிஷம் வெயில்ல கால் கிடக்க நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட பணம் போனாலும் பரவாயில்லன்னு நல்ல நாயன சட்டம் ஏற்பாடு பண்ணக்கூடாது? ஏதோ கோயில்ல பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. இதை விட நல்ல சத்திரம் உங்களுக்கு கிடைக்கலையோ? கணேசன், ஒரு டாக்ஸிக்கு 50 ரூபாய் பேசிருக்கேன். 6 டாக்ஸிக்கு 300 ரூபாய். சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. உமா, இந்த பெட்டி படிக்கலாம் ரூம் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. நடேசா, ஏன் சோம்பேறித்தனமா நிக்கிற? வந்தவங்களுக்கு எல்லாம் டிஃபன் ரெடியா? ஆர்த்தி என்னாச்சு? கௌரி வந்திருக்கா இல்ல? கௌரி இல்லாம கல்யாணமா? கௌரி நான் விசாரிச்சதா சொல்லுங்க. சொல்றேன். ரொம்ப அலையிறார். ஏன்பா, அது ஏன் ஒரு டாக்ஸிக்கு 50 ரூபாய்? சாதாரண 30 ரூபாய் தாங்க, கல்யாண பார்ட்டினா 50 ரூபாங்க. ஏன் கல்யாண பார்ட்டி என்ன பாவம் பண்ணா? பெண்ணு வீட்டுக்காரன் தானே கொடுக்க போறான். லட்ச லட்சமா செலவழிச்சு கல்யாணம் பண்றானே, கூட 20 ரூபாய் கொடுத்தா தேஞ்சா போயிடுவான். ஐயோ, உங்களுக்கு எந்த கஷ்டம்லாம்? ஏன்பா, நான் தூக்கப்படாத என்ன? இதுவும் எங்காத்து கல்யாணம் மாதிரி தான். சம்பந்தியமா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ? பொண்ணுக்கு இல்ல கல்யாணம். யாரு? சம்பந்தி, நீங்க ஏன் இதெல்லாம் சுமக்குறீங்க? இந்த கல்யாணத்துல நீ எவ்வளவோ சுமக்க போற, என் பொட்டியை நான் சுமந்தா என்ன? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்னீங்க? என்னப்பா இப்படி கேக்குற? மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஜவ்வரிசி பாயசம் கேட்டேனே, ஜவ்வரிசி பாயசம் தானே நான் கொடுக்கறேன். அதை மறந்துடாத. அந்த முந்திரி பருப்பை நிறைய வறுத்து போடு. ஜவ்வரிசி பாயசம் மறந்துடாத. பார்த்து போங்க. உனக்கு எந்த ஊருமா? திருத்துறைப்பூண்டி. நினைச்சேன், காபி டம்ளர் இவ்வளவு சின்னதா இருக்கும் போதே தஞ்சாவூர் ஜில்லாவா தான் இருக்கும்னு நினைச்சேன். அழாத அழாத, வாய் முடு, சனியே தூங்கு, அழாத. ஏண்டி குழந்தைய போட்டு அடிக்கிற? ஹார்லிக்ஸ் கட்டு வர மறந்துட்டேன். அவரு இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டாரு. நேரம் கட்ட நேரத்தை இது ஹார்லிக்ஸ் கேக்குது. அவ்வளவுதானே. நடேசா, கூப்பிடலாமா? உங்க வீட்டு கல்யாணத்துல குழந்தைங்களை பட்டினி போட்டு சார் அடிக்கிறது தான் பழக்கமா? அம்மா, அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது 5 நிமிஷத்துக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்தாகணும், பெரிய பாட்டில். இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம். என்னம்மா? இன்னும் எத்தனை குழந்தைங்களை பட்டினி போட்டிருக்கீங்க நான் பார்த்தாகணும். பின்னால வா. அம்மா, கையில தான் ஆலிக்ஸ் இருக்குதே, அப்புறம் இது எதுக்குமா? இது அடுத்த மாசத்துக்குடா ராஜா. எங்க போயிட்டு வரீங்க? டீ சாப்பிட்டு வர்றோம். நல்ல சமயத்துல வெளில போயிட்டீங்க. டெல்லி டிஏஜி வந்தாச்சு. எங்க எங்க? சமயக்கட்டுல. ஏ வாப்பா. காவி சட்டை, காவி வேஷ்டி, சிவப்பு துண்டு, கொஞ்சம் வளர்ந்த தாடி. டீ சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப முக்கியம். இவரை பார்த்தா உனக்கு டிஏஜி மாதிரி தெரியுதா? டிஏஜி விட்டு சமயக்கார மாதிரி தான்டா தெரியுது. எதுக்கும் ஜாட மாடையா விசாரிச்சு பாப்போம் பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. நாங்க இந்த சத்திரத்துக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கோம். நல்ல விஷயம். காபி டிஃபன் ஆயிடுதா? எல்லாம் ஆச்சு சார். ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க எங்கேயோ பார்த்திருக்கோம். அப்படியா? ஆனா எங்கன்னு தான் தெரியல. என்ன கேள்வி இது? உங்க ஐஜி வீட்டு கல்யாணத்தை முன்னால நின்று நடத்தி வச்சு நான் தானே. எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். இத பாருமா, என் கூட 4 பெரியவங்க வந்திருக்காங்க. அவங்க காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்தவங்க. புரியுதா? கண்டவங்க சமைச்சா சாப்பிட மாட்டாங்க, பலகாரம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீ தனியா சமைக்கிறதுக்கு சமையல்கார ஏற்பாடு பண்ணிருக்கிறீல்ல? இதோ பண்ணிடுறேம்மா. இனிமேதான் ஏற்பாடு பண்ணணுமா? ஏமா, இத கூட கொஞ்சம் முன் யோசனை பண்ணி வைக்க கூடாதா? ஒண்ணு பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னாதான் செய்வீங்களா? நல்ல சம்பந்தம் வந்து வாச்சிருக்கு. என்ன உமா, அவங்க சொன்னபடி பலகாரம் பண்றதுக்கு பணம் கொடுத்து என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிய? பதட்டத்துல அத மறந்துட்டியாமா? இதுல ஞாபகம் வருது வேறையா உனக்கு? சரிதான், எங்களை நல்லபடியா கவனிச்ச மாதிரி தான். பாட்டி, நல்லபடியா வாய்க்கு ருசியா சமைப்பீங்கல்ல? நான் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு குறை சொல்லும்படியா வச்சுக்க மாட்டீங்களே? சரி, என் கூட வாங்க. பாட்டி, சமையல்காரி தானே வேணா,
எத்தனையோ கல்யாணத்துல சமைச்சிருக்கேன். என் பேத்தி கல்யாணத்துல சமைக்கிறது தப்பா? சம்பந்தி அம்மா கோவத்துல இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார் சார் இங்கதான் ஜன்னல் பக்கம் வாங்க. உடைஞ்சது பெல்ஜியம் கண்ணாடி தானே? ஆமா. அப்ப இந்தாங்க பில்லு. எதுக்கு பில்லு? கண்ணாடி உடைஞ்சதுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ போட்டு 173 ரூபா போட்டிருக்கேன். நான் எல்லாத்திலுமே ரொம்ப குயிக்கு. சார் எவனோ உடைச்சதுக்கு நான் எதுக்கு சார் பணம் கட்டணும்? யாருப்பா அது? என்ன அவன் இவன் சொல்றது? நான் யார் தெரியுமா? ருஷேந்திர மணியோட சொந்த தம்பியோட சொந்த பையன். பையன் தான் உறவு முறையை கரெக்டா சொல்லிட்டானே, பில்ல வாங்கிக்கிறது. சார் அந்த பொடியும் உடைச்சதுக்கு நான் ஏன் சார் பணம் தரணும்? யோ, கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, அந்த பில்லை கொடுங்க சார். அந்த மரியாதை இருக்கட்டும். வர வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை இல்லாம போச்சு. சம்பந்தி ஒரு நிமிஷம். உங்க தம்பியோட பிறந்த நாள், நட்சத்திரம், வருஷம் எல்லாம் உங்க பாட்டிக்கிட்ட கேட்டேன், கொடுத்தாங்க. ஜாதகம் குறிக்க அனுப்பிச்சிருக்கிற தாடி பத்தி எரியுது. நீங்க பீடிக்கு பில்லு கொடுத்துட்டீங்க. வாங்க 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 வாங்க. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் தானே நீங்க? அப்புறம் என்ன, வாங்க வாங்க. மாடிய நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு ஒதுக்கியாச்சு. எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. நீங்க போங்க, நான் உங்களுக்கு காபி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா இந்த பக்கமா ஒருத்தன் ஓடுனானா? யாரு? தெரியுதாம்மா? எப்படி இருப்பா? கருப்பு பேண்ட் போட்டிருப்பான். என்ன சட்டை? கருப்பு சட்டை. கருப்பு பேண்ட் கருப்பு சட்டையா? நாங்க பாக்கல. பாப்பா இந்த பக்கம் தான் ஓடி இருப்பான். இந்தாங்க சார் வெத்தலை, போட்டுக்கோங்க. தம்பி இங்க வா. இது என்ன வெத்தலை? பூந்தமல்லி வெத்தலை. கல்யாணத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கண்ட கண்ட வெத்தலையை வைக்கப்படாதுப்பா. கும்பகோணம் வெத்தலை தான் வைக்கணும். நாம என்னதான் பரதேசியா இருந்தாலும் நம்ம தரித்திரத்தை வெத்தலையில காட்டப்படாது. ஏய் போட. நீ கெட்ட கேட்டுக்கு கும்பகோணம் வெத்தலை கேக்குதா? வாழை இலை போட்டா கூட மேஞ்சுக்கிட்டு கிடப்ப நீ. ருஷேந்திரமணி, கணேசன், அவர் காலம் வந்து மன்னிப்பு கேட்டா. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சம்பந்தி நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிக்கணும். போடா போதுன்னு மன்னிக்கிறேன். அந்த பையனுக்கு மரியாதையா பேச கத்து கொடுங்க. வாங்க போலாம்.